ஷபாஷ், சுபாஷ். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலூரை சேர்ந்த மெரைன் இன்ஜினியர் சுபாஷ் தன்னுடைய மனைவிக்காக கட்டிய கண்கவர் கப்பல் வீடு. அன்றைய காலகட்டத்திலே மும்தாஜுக்காக ஷாஜகான் ஆக்ராவிலே தாஜ்மஹாலை கட்டியதை போல இந்த கப்பல் வீடு நினைவுக்கு வருகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மெரைன் இன்ஜினியராக சரக்கு கப்பலிலே இந்த சுபாஷ் பணியாற்றி வருகிறது நிமித்தம் பல வெளிநாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை பெறுகிறார். மனைவி சுபஸ்ரீயும் தன்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று கூற, அது சரக்கு கப்பல் ஆதலால் அதிலே அனுமதி இல்லை என்று கணவன் சொல்ல, ஆனாலும் மனைவியின் வார்த்தையை கேட்டு சும்மா இருக்க முடியாமல் கப்பலை போலவே வீட்டை கட்டி எழுப்ப திட்டமிட்டு 4000 சதுர அடிகளை சொகுசு கப்பல் போலவே வீட்டை வடிவமைத்து கொடுக்கிறார். வெளிப்புறம் மாத்திரம் அல்ல, ஜன்னல், வராண்டா, படிக்கட்டுகள் அனைத்தும் கப்பலை போலவே வடிவமைக்கப்படுகிறது. வீட்டை சுற்றிலும் தண்ணீரை தேக்கி வைக்கிறார்கள். அப்படியே இரவு ஒளி வெள்ளத்திலே அது மிதப்பதை போலவே காட்சியளிப்பதை பார்க்கிறோமே. மனைவியின் மீது வைத்த அன்பை என்னவென்று சொல்லுவது? எபேசியர் 5:25 சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷனிடத்திலே அன்பு கூறுங்கள், பெற்றோரே பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகளே பெற்றோரிடத்திலே, ஆசிரிய பெருமக்களிடத்திலே மாணவ மாணவிகள் அன்பு கூறும்படியாய் இப்படியாய் ஆண்டவன் நம்மோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிறாரே. குடும்ப வாழ்வு என்பது ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், மனக்கசப்புகள் நிறைந்ததாய் காணப்பட்டாலும் உண்மையான அன்பை செலுத்துகிற பொழுது குடும்ப வாழ்விலே உரசல்கள் நீங்கி போய்விடுமே. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13:7 எழுதப்பட்டிருக்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அது சகலத்தையும் சகிக்கும் என்பதாக. இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு அன்பை செலுத்தி அப்படியே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராய் நடத்த நம்மையும் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே பாலகனாய் அவதரித்து ஒரு வாலிபனாய் இரத்தத்தை சிந்தினதன் காரணம் என்ன? நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாய். இன்றைக்கு நாமும் கூட பிறரிடத்திலே அன்பு செலுத்துவோம். நாமும் கூட மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்தி மன்னிக்க முடியாத எப்படிப்பட்ட காரியங்கள் என்றாலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பை கொடுத்து நாமும் மன்னிப்பை பெற்று பரலோகத்தில் சொந்தங்களாய் மாற நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை இந்த சுபாஷை போல பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ சின்ன சின்ன பரிசுகள் வாங்கி கொடுக்கலாம், அவ்வப்பொழுது உதவிகள் செய்யலாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறதே. நாமும் கூட புத்தியாய் நடந்து கொண்டு வீட்டை கட்டி எழுப்ப நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா?